ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காய் பக்கோடா எப்படி போடுறதுன்னு தாங்க. நான் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நீல வாக்கில் கட் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நீட்டாக இருந்ததுன்னா குறுக்கில் 2ஆக திருப்பி கட் பண்ணிக்கோங்க. ஒரு வெண்டைக்காவை 4ஆக கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அடியும் காம்பையும் நறுக்கிடுங்க. நறுக்கிட்டு இது மாதிரி இருந்தால் குட்டியாக இருந்ததுன்னா ஒரே இதில் போட்டுக்குங்க, கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. நம்ம அப்போ தான் பிசைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான உப்புங்க. அது கூடவே ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்றேன். நம்ம சாப்பிடும்போது லைட்டாக புளிப்பு சுவையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிடும்போது. அதுக்கு தான் நம்ம எலுமிச்சம்பழம் புழிகிறோம். இந்த மசாலாலாம் வெண்டைக்காய் கூட நல்லா பெசரி விடுங்க. நம்ம முன்னாடியே மசாலா பிசைறோன்னா ஃபஸ்ட்டு மசாலா கோட்டிங் ஆச்சுன்னா அதுக்கப்புறமேல நல்லா நம்ம மேலே மாவு போட்டு பிசையலாங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. மசாலா நல்லா ஸ்டஃப்பாக இருக்கும் உள்ளார. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அதே அளவு 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவுங்க. இதை போட்டு லைட்டாக பெசரி விடுங்க, ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. தண்ணி பார்த்திங்கன்னா தெளித்து பிசைங்க, ரொம்ப ஊற்றக்கூடாதுங்க. ஏன்னா கொஞ்சம் வெண்டைக்காய் உங்களுக்கு நசநசப்பு கொடுக்கும். அதனால் லைட்டாக தெளித்து பிசைங்க. இந்த மாவு வெண்டைக்காய் மேலே ஒட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப ஈரமாக இருந்ததுன்னா நல்லா இருக்காதுங்க. அதனால் லைட்டாக தெளித்து பிசைங்க. நம்ம அடியில் இருக்கிற மாவெல்லாம் மேலே எடுத்து போட்டு பெசரி விடுங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பசங்க வெண்டைக்காய் சாப்பிடாத பசங்களுக்கு இது மாதிரி பக்கோடா மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து நான் பிசைச்சிக்கிறேன். ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாதுங்க. லைட்டாக மாவு ஓட்டுற அளவுக்கு தண்ணி தெளித்தா போதும். அப்படியே கையால் அப்படியே பெசரி விடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம பார்க்கும்போதே தெரியுது நல்லா கோட்டிங் ஆகிடுச்சு வெண்டைக்காய். நமக்கு பார்க்கும்போது மாவு உங்களுக்கு அப்படியே தண்ணி படாத மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக இருக்குங்க. போடும்போது நல்லா மொறு மொறுன்னு நமக்கு வெண்டைக்காய் பக்கோடா கிடைக்கும். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு வெண்டைக்காயெலாம் ரொம்ப உணவில் சேர்த்து கொடுக்கணும். எண்ணெய் நான் முன்னாடியே காய வச்சு வச்சுருக்குறோங்க. ஒன்று ஒன்றா போடுங்க, ரொம்ப மொத்தமாக போடாதீங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பக்கோடா ரெடி ஆகிடுங்க. நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணுற நேரம் தான் உங்களுக்கு டைம் எடுக்கும். டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் பிள்ளைங்களுக்கு. அதே மாதிரி வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. போட்ட உடனே ரெடி ஆகிடும். பாருங்கள், போட்டதும் கிளறாதீங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க. கலர் நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு மெரூன் கலரில் மாறி இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எடுத்துருங்க எல்லாத்தையும். திரும்பவும் இதே மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பெரிய வானலில் இருந்துன்னா எல்லாத்தையும் ஒரே தடவை கூட போட்டு எடுத்துடலாங்க. மேலே சும்மா கார்னிஷ் கோசம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரிச்சு எடுக்கிறேங்க நான். அவ்வளோதான், கருவேப்பிலை பொரிஞ்சிடுது, நம்ம எடுத்துக்கலாம்.
வெண்டைக்காவில் விதை இருந்ததுன்னா கொஞ்சம் வெடிக்குங்க. வெண்டைக்காவில் விதையை வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுட்டு எட்டனை வந்து நில்லுங்க, வெடிச்சிடும். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் நான் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. மிளகாவை வறுத்து இடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் கிடச்சிடும். கூடவே மிளகு பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூனு, கொஞ்சமாக உப்புங்க. அதுக்கு தான் நான் முன்னாடியே காரெல்லாம் கம்மியாக சேர்த்தேன். இந்த மாதிரி போட்டிங்கன்னா மேலே போட்டிங்கன்னா நல்லா சாப்பிடும்போது நமக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.